Hi friends, இன்னைக்கு இந்த வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம்னா Vivo Y35 unboxing. இதுவரை நம்ம சேனலை நீங்க subscribe பண்ணாம இருந்தீங்கன்னா கீழ தெரியக்கூடிய ரெட் கலர் subscribe பட்டனை கிளிக் பண்ணி கூட இருக்கிற பெல் ஐகானை ஆல்ல செட் பண்ணிக்கங்க. நான் போற யூஸ்ஃபுல் வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு ஒவ்வொரு நோட்டிஃபிகேஷன் வரும். நீங்க வீடியோவை மிஸ் பண்ணாம பார்க்கலாம். இப்போ வாங்க फ्रेंड्स வீடியோக்குள்ள போலாம். நமக்கு மொபைலை வந்து ஓபன் பண்ணனும்னா ஃபர்ஸ்ட் மேலே வந்து மொபைல் கொடுத்துருக்காங்க. அதுக்கு அப்புறம் கீழ பாத்தீங்கன்னா நமக்கு வந்து transparent back case, user manual, அதுக்கு அப்புறம் நமக்கு charging கேபிள், அதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா நமக்கு 44 வாட்ஸ்க்கான சார்ஜிங் அடாப்டர் கொடுத்திருக்காங்க. சோ இதுல இருக்கக்கூடிய ஐட்டம்ஸ் வந்து இவ்வளவுதான் फ्रेंड्स. இப்போ வாங்க நம்ம மொபைலை பத்தி பார்க்கலாம். மொபைலை ஃபர்ஸ்ட் நம்ம வந்து கவர் வந்து ஓபன் பண்ணிடலாம். சோ ஓபன் பண்ணோம்னா பேக் லுக் வந்து ரொம்ப சூப்பராவே இருக்கு. கேமராவுடைய அந்த லுக் பாத்தீங்கன்னா ரொம்ப வேற லெவலா இருக்கு फ्रेंड्स. நமக்கு பேக்ல கேமரா பாத்தீங்கன்னா ரெண்டு கேமரா வந்து பிக் சைஸ்ல வந்து கொடுத்திருக்காங்க. சின்னதா வந்து கேமராவும் கொடுத்திருக்காங்க. மொத்தமா இல்ல ட்ரிபிள் கேமரா. ஃபர்ஸ்ட் கேமரா பாத்தீங்கன்னா நமக்கு 50 மெகா பிக்சல், கீழ வந்து இருக்கக்கூடிய கேமரா பாத்தீங்கன்னா 2 மெகா பிக்சல், சைடுல இருக்கக்கூடிய சின்ன கேமரா வந்து மேக்ரோ கேமரா, அதுவும் வந்து 2 மெகா பிக்சல். அப்புறம் ஃபிளாஷ் லைட்டும் கொடுத்திருக்காங்க. மொபைலுடைய பேக் ஸ்கின் பாத்தீங்கன்னா ரொம்ப சூப்பராவே இருக்கு. ஒரு ஃபீல் வந்து தருது அந்த டிசைன் வந்து. இப்போ வாங்க மொபைலுடைய மற்ற ஃபீச்சர்ஸ்லாம் பார்க்கலாம். ஸோ லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து எதுவுமே தரல, எம்டியாக தான் இருக்குது. நம்மளுக்கு மொபைலுடைய பாட்டமில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து ஆடியோ ஜாக் வந்து கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் மைக், டைப் சி போர்ட், அதுக்கப்புறம் ஸ்பீக்கர். மொபைலுடைய ரைட் ஹேண்ட் சைடுன்னு பார்க்கும்போது நம்மளுக்கு வந்து பவர் ஆஃப் பட்டன் வித் ஃபிங்கர் பிரிண்ட் சென்சாரோடய கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் வால்யூம் பட்டன். மொபைலுடைய டாப்னு பார்க்கும்போது சிம் ட்ரைவும் வந்து கொடுத்துருக்காங்க. சைடில் இருக்கக்கூடிய ஃபியூச்சர்ஸ் இவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம மொபைலை வந்து பூட் அப் பண்ணிடலாம். நம்மளுக்கு மொபைலுடைய டிஸ்பிளேன்னு பார்க்கும்போது வாட்டர் ட்ராப் நாச் டிஸ்பிளே வந்து கொடுத்துருக்காங்க. இது டிஸ்பிளேன்னு பார்க்கும்போது 6.58 இன்ச்சுக்கான ஃபுல் ஹெச்டி ப்ளஸ் எல்சிடி டிஸ்பிளே வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ மொபைல் வந்து ரெஃப்ரெஷ் ரேட் பார்த்தீங்கன்னா 90 Hz ரெஃப்ரெஷ் ரேட், உங்களுக்கே தெரியும் அந்த ஸ்மூத்னஸ் வீடியோவில். அதுக்கப்புறம் மொபைலுடைய வெயிட்டுன்னு பார்க்கும்போது 188 கிராம் வந்து கொடுத்துருக்காங்க. மொபைல் வந்து ஒரு கையில் பிடிக்கிற ஃபீலே வந்து இல்லை ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப வெயிட்டாகவும் இல்லை, ரொம்ப லெஸ்ஸாக தான் இருக்குது. அதுக்கப்புறம் இதோடைய ஸ்னாப்ட்ராகன் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து 680 ஸ்னாப்ட்ராகன் ப்ராசஸர் வந்து கொடுத்துருக்காங்க. மொபைலுடைய பேட்டரின்னு பார்க்கும்போது 5000 mAhக்கான பேட்டரியும் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் இதில் ஒரு சூப்பரான விஷயம் வந்து கொடுத்துருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். நம்மளுடைய 8GB ரேமை இன்னும் வந்து ப்ளஸ் 8GB வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம். ஸோ அந்த ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. அது செட்டிங்ஸில் போய்ட்டு நீங்கள் எனபிள் பண்ணிக்கலாம். நம்மளுக்கு மொபைலுடைய வெர்ஷன் பார்க்கும்போது Android 12 வெர்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. மொபைலுடைய டிஸ்பிளே குவாலிட்டி பார்க்கும்போது ரொம்ப சூப்பராகவே இருக்குது. இப்போது ப்ளே ஆகக்கூடிய வீடியோ பார்த்தீங்கன்னா 4K 60 frames வந்து நம்ம வீடியோ வந்து ரெக்கார்ட் ஆகிட்டுருக்கு. ஸோ வீடியோவோட குவாலிட்டி பாருங்கள் நீங்களே. மொபைல் டிஸ்பிளேவில் எந்த ஒரு ஃபால்ட்டும் இல்லை, ரொம்ப சூப்பராகவே இருக்குன்னு தான் சொல்லணும். இப்போ நீங்கள் வந்து வால்யூம் வந்து இன்க்ரீஸ் பண்ண போகிறீங்கன்னா ஸோ நீங்கள் ஃபஸ்ட்டு வந்து அதை வந்து மேலே ஸ்வைப் பண்ணோன்னே உங்களுக்கு அது வந்து 100% தான் வந்து ஷோ ஆகும். அதுக்கப்புறம் 100% ஷோ ஆகும்போது திரும்பி ஒரு கிளிக் பண்ணிங்கன்னா 150, திரும்பி ஒரு பட்டனை வந்து வால்யூம் வந்து ப்ரெஸ் பண்ணிங்கன்னா 200 வரையும் வந்து வால்யூம் வந்து இன்க்ரீஸ் ஆகும். ஸோ இதில் சூப்பரான ஃபியூச்சர்ஸாக கொடுத்துருக்காங்க. எனக்கு இந்த ஃபியூச்சரும் பிடிச்சிருக்கு. அதுக்கப்புறம் டிஸ்பிளேயோட குவாலிட்டின்னு பார்க்கும்போது எனக்கு ரொம்ப சூப்பராகவே இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். நம்மளுக்கு கலர் வேரியன்ட் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து பிளாக், அது மட்டும் இல்லாமல் கோல்டுலேயும் இருக்குது. இந்த 2 கலர் வேரியன்ட் தான் இருக்குது. நம்மளுக்கு மொபைலோடைய ரேம்னு பார்க்கும்போது 8GB ரேமும் 128GBயும் ஸ்டோரேஜ் வந்து கொடுக்குறாங்க. ஸோ இதில் இந்த வேரியன்ட் மட்டும் தான் இருக்குது, வேறு வேரியன்ட் எதுவும் அவைலபிளாக இல்லை ஃப்ரெண்ட்ஸ். நம்மளுக்கு கிடச்சிருக்க மொபைல் பார்த்தீங்கன்னா பிளாக் கலர். அதுக்கப்புறம் மொபைலுடைய கேமரா குவாலிட்டி வந்து பார்க்கலாம். ஸோ ஃப்ரண்ட் கேமராவில் பார்க்கும்போது 16 மெகா பிக்சல் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ மொபைலுடைய செல்ஃபி கேமரா வந்து ரொம்ப சூப்பராகவே இருக்குது. பேக் கேமரான்னு பார்க்கும்போது நம்மளுக்கு வந்து 50 மெகா பிக்சல் பேக் கேமரா வந்து கொடுத்துருக்காங்க. பேக் கேமராவுடைய குவாலிட்டி நீங்களே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நான் எடுத்துக்கக்கூடிய கேமராவுடைய சாம்பிள்லாம் வந்து உங்களுக்கு சைடில் காட்டுறேன், அதையும் வந்து நீங்கள் பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் வீடியோக்கு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். என்னுடைய எஃபெக்ட் வச்சு இது போட்டு நான் எடுத்திருக்கேன். எங்ககிட்ட இருக்கக்கூடிய ப்ராடக்ட்ஸ் இவ்வளோ தான், அதனால் நாங்கள் எப்படி எடுக்க முடியுமோ அந்த அளவுக்கு ஓரளவுக்கு நான் எடுத்துருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள், நம்ம இன்னும் கொஞ்சம் வேறு லெவலாக எடுக்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்ஸ் ஃபார் யுவர் சப்போர்ட்.